இன்றைக்கி மருதாணி அரைக்கலாம். மருதாணி வந்து மருதாணி கூட நான் வேறு எதுவுமே சேர்த்துக்கல. வெறும் மருதாணி தான் போட்டு அரைக்க போகிறேன். அதுவே எப்படி சக்கச்சவேர்னு செவந்திருக்குது பாருங்கள். கைக்கு நல்லா சக்கச்சவேர்னு வந்துடும். இந்த மருதாணி எப்படி இருக்குன்றத நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இது கூட நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. கிராம்பு, சுண்ணாம்பு, புளியோ, சர்க்கரையோ எதுவுமே போட நமக்கு தேவையில்லை. பாக்கு கூட வச்சு அரைக்க தேவையில்லை. வெறும் மருதாணி தான் நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாவே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் கையில் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயே இந்த கை சவந்துடுச்சு. இந்த பக்கம் நான் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து வைக்கிறதே கை சவந்துருச்சு. முதல்ல நான் நகத்துக்கு வச்சுக்கிறேன். நகத்தில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளங்கையில் வைப்பேன். நம்ம கையில் காலில் வைக்கும்போதெல்லாம் முதல்ல எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல தண்ணி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மருதாணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு மருதாணி நல்லா செவக்கும். இந்தாண்டம் தான் நமக்கு நல்லா திரட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேய்ச்சி விடலாம் கையில். நீங்களும் இந்த மாதிரி வெறும் மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள் எப்படி சவக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் இதே மருதாணியை மறுநாள் மீந்துடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மறுநாள் உள்ளங்கையில் வலது கையில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் டம்மியாக இருக்குது. ஆனால் அது கூடயும் கொஞ்சோண்டு லெமன் சேர்த்து வச்சுருந்தேனாக்கா இன்னும் நல்லா சக்கச்சவேர்னு இருந்திருக்கும். நான் லெமன் சேர்க்கல, அப்படியே வச்சுட்டேன். டேரெக்டாக வச்சுட்டேன். இது எப்படி இருக்குன்றத நீங்களும் ஒரு வாட்டி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெறும் மருதாணி அரைச்சாவே போதும். நான் உள்ளங்கையில் வச்சுட்டு இது நைட்டு ஃபுல்லாக கையில் இருக்கும். மறுநாள் காலையில் நல்லா காஞ்சிடும். அப்படியே கையை விட்டு ஒன்று கூட உழுவாது. அந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். கையை விட்டு ஒன்று கூட உழுவல பாருங்கள். மறுநாள் காலையில் நான் எடுக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துட்டு உடனே தண்ணியில் கை வைக்கக்கூடாது. தேங்காய் எண்ணெயை கையில் தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இடது கையில் வச்சுருக்கேன். மறுநாள் வச்சது வலது கை. இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி நான் தேய்ச்சிட்றேன். வலது கையில் வச்சதையும் நான் காட்டுறேன். கொஞ்சம் அது டம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். சோப்பு தண்ணியெல்லாம் போடுறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படிங்கும்போது வலது கையில் வச்சது கொஞ்சம் டம்மியாக இருக்குது. இது வந்து இடது கை, அது வலது கை. வலது கையில் வச்சது கொஞ்சம் கலர் கம்மி தான். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.